அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 25ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல், தமிழில் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்ற சேனல். ஸோ இதில் நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் நினைக்கிறீங்க. இது சுத்தமாக ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன், அதுவும் இன்றைய இன்ஃபர்மேஷன். இதில் தகவல்கள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டேட்டஸ்ட்டு அந்த தகவலெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டேட்டஸ் இல்லை, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ மூலமாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். அதுமாதிரி நாளைக்கு குடியரசு தினம். ஸோ அனைத்து நண்பர்களுக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வீடியோ ஸ்லைடு பண்ணி போடணுன்னு பார்த்தேன், பட் கொஞ்சம் அவசரமாக பண்ணால போட முடியல. அதுமாதிரி நான் வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு முழு ஃபோக்கஸும் வீடியோவில் தான் இருக்கும். இன்றைக்கி என்ன நாள், நாளைக்கு என்ன நாளுங்கிறதே பெரும்பாலும் மறந்துடுவேன். ஸோ அதனால் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வார்த்தையில் சொல்லிடுறேன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டட் ஈவெண்ட், அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃபார்மர், அதாவது ஒரு விவசாயிக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து பெரிய நோட்டீஸ் வந்திருக்கு. இது எல்லாருக்குமே அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். இது நிறைய பயந்து போய் இருப்பீங்க. அதோட என்னோட விளக்கம் என்னங்கிறத நான் அந்த வீடியோட கடைசியாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை மட்டும் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு கடைசிக்கு போயிருங்க. ஸோ அதை பார்த்துடலாம். மற்றபடி நியூஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க, தகவல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேற்கொண்டு பாருங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய பங்குன்னு பார்த்தீங்கன்னா NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட், ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி. 112 கோடி ப்ராஃபிட், 112 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 66 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல 18% வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ஒரு ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமில் வந்த ஒரு வேரியேஷன் தான். மற்றபடி கம்பெனி ஒரு நார்மல் ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 114 ரூபா கரண்ட் பேஸ், 72 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் சேல்ஸ் EBITDA எல்லாமே குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 29% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது இயரில். அடுத்து நான் பார்க்குறது ICICI பேங்க் லிமிடெட் 1209 ரூபா கரண்ட் பேஸ், 13,847 கோடி ப்ராஃபிட் இந்த காலாண்டில். இது இயரில் 20% வந்திருக்கு. ஸோ இயரில் நெட் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி கிராஸ் NPA நெட் NPA அதையும் கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. கிராஸ் NPA பார்த்தீங்கன்னா 1.97 இருந்தது, இப்போ 1.96 குறைஞ்சிருக்கு. நெட் NPA பெரிய மாற்றம் இல்லை, 0.42 இருந்தது, இப்போ 0.42 தான் இருக்குது. நல்ல ரிசல்ட்டாக, ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ICICI பேங்க். எஸ் பேங்க் லிமிடெட் 18 ரூபா கரண்ட் பேஸ், 619 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 155% வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமில் வந்து ஒரு வேரியேஷன் தான். அதுமாதிரி ரிசல்ட்டை கொஞ்சம் சேல்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிராஸ் NPA பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை, நெட் NPA பெரிய மாற்றம் இல்லை. 1.666 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 1.6 தான் இருக்குது. நெட் NPA 0.5 இருந்தது, 0.5 தான் இருக்குது. பட் ரிசல்ட்டு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம். இதுக்கு அதர் இன்கம் ஒரு காரணம், எல்லாமே ஒரு காரணம். அதுக்கான பார்க்குறது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் 62 ரூபா கரண்ட் பேஸ், 340 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் பார்த்தீங்கன்னா 54% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸ் IBITAலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 54% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா ஃபைனான்சிங் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் மாதிரி தான் இது உங்களுக்கு ஃபைனான்ஸ் மார்ஜின். ஸோ ஃபைனான்ஸ் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இயரில். இது IDFC, நம்ம மேலே DIFCன்னு போட்டிருக்கேன். IDFC பேங்கு ஃபஸ்ட்டு பேங்க். அதேமாதிரி கிராஸ் NPA பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. 1.92 இருந்தது, இப்போ 1.94 உயர்ந்திருக்கு. நெட் NPA பார்த்தீங்கன்னா 0.48 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 0.52 உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டும் டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட், கிராஸ் NPA அதுமாதிரி நெட் NPA ரெண்டுமே உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓரளவுக்கு டவுன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனாக தான் இருக்குது IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்டு. அடுத்து SBFC ஃபைனான்ஸ் லிமிடெட் 88 ரூபா கரண்ட் பேஸ், 88 கோடி ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. 38% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ். ஒரு இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பங்கு ஆப்டெக் லிமிடெட் 169 ரூபா கரண்ட் பேஸ், 3 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 47% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ். ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. குவார்ட்டர் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கிங் இந்தியா லிமிடெட் 98 ரூபா கரண்ட் பேஸ், 16 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 18% வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கிங் இந்தியா லிமிடெட். சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட், அதாவது நம்ம CDSL 1500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 130 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 21% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு நம்ம CDSL போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் 10 ரூபா கரண்ட் பேஸ், 16 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் பார்த்தீங்கன்னா 7471% வந்திருக்கு. ஏன்னா போன இதே குவார்ட்டரில் வெறும் 21 லட்சம், இப்போ அப்படியே 16 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டை, எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதர் இன்கமும் வாய்ப்பு இருக்குது, பட் ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் ரிசல்ட்டு சூப்பராக இருந்திருக்கு. ஆதித்யா பிர்லா மணி லிமிடெட் 195 ரூபா கரண்ட் பேஸ், 22 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 43% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. அடுத்து RPE லைஃப் சயின்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 2084, 35 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 32% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. குவார்ட்டர்லேயே அதே மாதிரி தான் சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க RPG லைஃப் சயின்சஸ். அடோர் வெல்டிங் லிமிடெட் 1110 ரூபா கரண்ட் பேஸ், 15 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 18% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அந்த வீழ்ச்சி, மற்றபடி கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்காங்க. போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 1150 ரூபா,
104 கோடி ப்ராஃபிட்டு. இது இயர் ஆன் இயரில் 130% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை சக்தி பம்ப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. DLF லிமிடெட் ரூ. 695 கரண்ட் பேஸ் 1059 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 61% வந்திருக்கு. சேல்ஸ் இப்படியெல்லாம் டவுன் ஆயிருக்கு. பட் டேக்ஸில் உள்ள ஒரு பெரிய விஷயம் தான், இந்த வாட்டி டேக்ஸ் வந்து பெருசாக பே பண்ணல. அந்த ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு. அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு. மற்றபடி ரிசல்ட்டு ஒரு அளவுக்கு நார்மலான ரிசல்ட்டாக இருக்கும். பட் நெட் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ரிசல்ட்டு. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1100 945 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 87% வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம் வந்த இன்கம் தான். பட் இயர் ஆன் இயரில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது ப்ராஃபிட் வச்சு பார்க்கும்போது. மேஹாய் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ரூ. 284 கரண்ட் பேஸ் 5 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு பெரிய உயர்வு 2000% மேலே வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மேஹாய் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் குவார்டரும் அதுமாதிரி ஸ்பிட்டாக அறிவிச்சிருக்காங்க. 1:10 ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேராக ஸ்பிட்டாகவும் ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். அதற்கான ரெக்கார்டு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, மேற்கொண்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் ஸ்பிட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க மேஹாய் டெக்னாலஜிஸ். ஜாஸ் கவுஜிங் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 596 கரண்ட் பேஸு 3 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயரில் 7% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. அதுமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹5 தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 7 ஃபெப்ரவரி. செக்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க ஜாஸ் கவுஜிங் டெக்னாலஜிஸ் லிமிடெட். NTPC லிமிடெட் ₹323 கரண்ட் பேஸ் 5170 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் பெரிய மாற்றம் இல்லை, ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க NTPC. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ₹2.50 ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 3/4%. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி. இதோட பேமெண்ட் வந்து 18 ஃபெப்ரவரிக்குள்ளே அக்கௌண்ட்டில் வந்துடும். செக்டர் பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க NTPC. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹2652 கரண்ட் பேஸ் 449 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 47% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ இயர் ஆன் இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். அதுமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹4 தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1/4% வருது, அதோட குறைவு தான். ரெக்கார்டட் டேட் பார்த்தீங்கன்னா 30 ஜனவரி. செக்டர் வந்து டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா TCI ₹1015 கரண்ட் பேஸ் 102 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 27% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் ரிசல்ட்டு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை TCI போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ₹4 டிவிடெண்ட் வச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1/2%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 30 ஜனவரி. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 23 ஃபெப்ரவரிக்குள்ளே அக்கௌண்ட்டில் வந்துடும் சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் சொல்யூஷனில் இருக்காங்க. CRM சில்க் மில்ஸ் லிமிடெட் ₹953 கரண்ட் பேஸ் 46 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் ஒரு 4% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட் இல்லை ஓகேவான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க CRM சில்க் மில்ஸ். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹3 தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1/4%. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 3 ஃபெப்ரவரி. செக்டர்னு பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் வராங்க CRM சில்க் மில்க். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். ஃபஸ்ட்டாக பார்க்குறது கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1814 30 ஜனவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசரில் இருக்காங்க. 6 ரேஞ்சில் டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க. ஸோ 6 டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம், ரிசல்ட்டையும் எதிர்பார்க்கலாம். அடுத்து பேங்கோ ப்ராடக்ட் இந்தியா லிமிடெட் ₹432 கரண்ட் பேஸ் 30 ஜனவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ₹20 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் 1:1 போனஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ₹20 டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா 1:1 போனஸ் கொடுத்தனால ₹10 அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் பேங்கோ ப்ராடக்ட்ஸ் இந்தியா லிமிடெட்லேருந்து. அடுத்து RPP இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் ₹170 கரண்ட் பேஸ் 87 கோடி 56 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது சென்னையை சேர்ந்த சூப்பரிண்டென்ட் இன்ஜினியர். அதாவது இந்த சி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு கண்டி கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ மலையாளம் ஸ்டீல் லிமிடெட் ₹51 கரண்ட் பேஸ் SME கேட்டகரி 5 கோடி 69 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு 8 கிளைண்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த ஆர்டரோட மதிப்பு தான் 5 கோடி 69 லட்சம். இந்த கம்பெனி ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி. அடிக்கடி இவங்களுக்கும் இதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டர் கிடச்சிட்டு தான் இருக்குது இவங்களோட மார்க்கெட் கேப்பை கம்பேர் பண்ணால். பட் என்னென்னா SME கேட்டகரி. VLA இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் ₹50 கரண்ட் பேஸ் SME கேட்டகரி. இவங்களுக்கு 2 கோடி 95 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது SRR ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர் தான். இந்த ஃபார்மரோட நோட்டீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர் வந்து 2014 அதாவது ஒரு விவசாயி, அவர் கர்நாடகா பெங்களூரை சேர்ந்த ஒரு விவசாயின்னு சொல்லியிருக்காங்க. பட் பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. என்ன கேட்டால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா பேர் இல்லை, ஊர் பேர் ஜாதகத்தையே கொடுக்கலாம். பட் இந்த விவசாயி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை பற்றி ஒரு டீட்டெயிலான நியூஸும் இல்லை, மின்ட்டில் வந்திருக்கு. பட் அவ்வளோ டீட்டெயிலாக எந்த ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு நோட்டீஸோட காப்பி இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அதனால் இது எனக்கு என்னென்னு புரிஞ்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் புரிஞ்சிட்டதை வச்சு நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2014 ட்ரேட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வருஷம் மட்டுமா இல்லை ஒரு 2010லேருந்து 14 வரைக்கும் ட்ரேட் பண்ணாரா, இந்த மாதிரி டீட்டெயிலாம் இல்லை. ஸோ மொத்தத்தில் 2014 ட்ரேட் பண்ணான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 26 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காதான் சொல்கிறாங்க. அதுமாதிரி F1 இந்த லாஸை வந்து அது ப்ராஃபிட் இல்லை, அது லாஸுங்கிறனால இந்த விவசாயி வந்து ஐடியில் ஃபைல் பண்ணாமல், அதான் ஐடியில் அதை காட்டாமல் விட்டுருக்காங்க. சரி லாஸ் என்ன பண்ணோம், இதுக்கு என்ன இப்போ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி.
ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் மேபி அவங்க காட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக என்னென்னா 2021 ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க போல இருக்குது, அவங்க பேனோட சேர்த்து. பட் அந்த நோட்டீஸ் வந்து இவங்களுக்கு இமெயில் ஐடி பெரும்பாலும் விவசாயி நம்மளே மெயிலெலாம் ஓப்பன் பண்ணி ரெகுலராக பார்க்க மாட்டோம். ஸோ ஒரு விவசாயிங்கும் போது அவங்க டெய்லியும் மெயில் ஐடி அவங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரில. ஒரு டிமெட் ஓப்பன் பண்ணவங்க வேணால் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கலாம் மெயில் ஐடி. பட் அது இவங்களுக்கு தெரியாதனால எதுவுமே பார்க்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கடைசியில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 69 கோடிக்கு நோட்டீஸ். அதில் எப்படின்னா சேல்ஸ் பர்ச்சேஸ் ரெண்டையுமே கேல்குலேட் பண்ணி கூட்டி 69 கோடிக்கான நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இது விவசாயிக்கு வந்து எந்த இதுவுமே தெரியல, எவ்வளோ நோட்டீஸ் அனுப்பிச்சாலும் இவர் கையில் கிடைக்கல. ஸோ அதனால் இவருக்கு எதுவுமே தெரியாதனால கடைசியில் பேங்க் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 68 கோடி பே பண்ணுற மாதிரி பெனல்ட்டி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து 68 கோடி நீங்கள் பே பண்ணுங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பண்ணி அவரை வந்து இது பண்ணிட்டாங்க, என்னது பேங்கை லாக் பண்ணிட்டாங்க. அந்த பேங்கை லாக் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு, அதனால் நம்ம அக்கௌண்ட் ஃப்ரீஸாக இருக்குன்னு. ஸோ இப்போ என்னென்னா அதுக்கு வாதாட போனால் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நோட்டீஸ் வரும்போது அதுக்கு குறைஞ்ச 20% நம்ம கோர்ட்லேயே இல்லை எங்கேனாலும் அப்பீல் பண்ணதுக்கு முதல்ல ஃபஸ்ட் அதை டெபாசிட் பண்ணிட்டு தான் நம்ம அப்பீலே பண்ண முடியும், இது ரூல்ஸ் தான். ஸோ 20%ங்கும் போது 60 கோடிக்கு 20%ங்கும் போது கிட்டத்தட்ட எப்படி ஒரு 10 கோடி 15 கோடி வரும். அந்த கோடி கூட இவர்கிட்ட பணம் இல்லை. ஸோ அதெல்லாம் அப்பீலும் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னதுன்னா ஹோப்ஃபுல்லி இந்த டேக்ஸ் டிமாண்ட் வில் பி டிஸ்போஸ்டு, வில் ஸ்டில் பே அட்லீஸ்ட் 10,000 பெனால்ட்டி, 10,000 இதை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி மின்ட்டில் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி என்ன ஒரு லாஜிக்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு விவசாயிக்கு இப்படி ஆயிருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாளை இது இன்னும் நம்ம கொலை குற்றம் ஒன்றும் பண்ணல, வெறும் லாஸ் தான் பண்ணியிருக்கோம். சரி எனக்கு இவ்வளோ பெரிய லாஸ் வந்திருக்கு, இதுக்கு லாஸ் பண்ணது இல்லாமல் அதுக்கு இவ்வளோ பெரிய நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா 69 கோடி 68 கோடிலாம் சாதாரண விஷயமா? ஊர் பேர் அட்ரஸ் ஜாகத்தையே கொடுத்து நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் முன்னாடி போய் உட்காந்துருவேன், இல்லை எனக்கு நீங்கள் நியாயம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் இதில் வந்து பேருக்கு எல்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் இது எவ்வளோ நம்பகத்தமானதுன்னு எனக்கு தெரியல. பட் மின் பட்டியலில் வந்திருக்குன்னா உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு, என்னென்னா நம்மளும் லாஸ் பண்ணுறோம். அதுமாதிரி நிறைய நண்பர்கள் கமெண்ட்டும் கேட்டிருக்காங்க. இங்கே பார்க்கலாம், ஒருத்தர் கேட்டிருக்காங்க ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணால் கம்பல்சரி டேக்ஸ் பே பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. அதுமாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு. நம்ம அதை இன்னொரு நண்பர் கேட்டால் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா இந்த இன்கம் டேக்ஸ் வந்து இதுக்கு நம்ம ஃபைல் பண்ணணுமா, அதாவது ஃபைல் பண்ணி நம்ம டேக்ஸை காட்டணுமா, இது மாதிரி நம்ம லாஸ் பண்ணாலுமே டேக்ஸ் கட்டணுமா, இது என்ன கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம நாட்டில் டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதை ஒத்துக்கிட்டா அதில் ஒரு வழியே கிடையாது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்கம் டேக்ஸில் அனுப்பிச்சது நீங்கள் லாஸ் பண்ணதுக்காண்டி அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பலை. முக்கியமாக அவங்களுக்கு அனுப்பிச்ச நோட்டீஸ் வந்த காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் 2014 மட்டுமே, அப்போ அதை கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடியே அவர் 26 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் 26 லட்சம் லாஸ் பண்ணார் அந்த கேள்விக்குறி இருக்குது. வெறும் அவர் என்ன எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல, 26 லட்சமே லாஸே பண்ணியிருக்காரு. மொத்தமே 26 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதே லாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னாலும் ஒரு வருஷத்தில் 24 லட்சம் ஒருத்தர் லாஸ் பண்ணுறேன்னா அந்த பேமெண்ட் எங்கேருந்து வந்துச்சு? இவங்க முக்கியமாக அந்த நோட்டீஸ் வந்தது சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் கேட்பாங்க. நீங்கள் லாஸ் பண்ணது ஓகே, 26 லட்சம் லாஸ் பண்ணிட்டீங்க, வருத்தம் தான், எங்களுக்கு கஷ்டம் தான். பட் 26 லட்சம் உங்களுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு அதை நீங்கள் கணக்காட்டுங்க. இப்போ நம்ம இங்கே ஈரோட்டில் இது நடந்திருக்கு, எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பணம் கொண்டு போகிறவங்களாம் பிடிச்சி இது பண்ணுறாங்க. உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் பணத்தை எங்கேருந்து எடுத்து வரீங்கன்னு கேட்குறீங்களா, அந்த மாதிரி தான் இன்கம் டேக்ஸில் நீங்கள் கேட்பாங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கீங்க, 26 லட்சங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவ்வளோ லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு அந்த இதுக்கு கணக்கு கொடுங்க அப்படின்னு தான் அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸுக்கு அவர் பதில் சொல்ல எதுவுமே சொல்லாதனால இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ மேபி அந்த டைமில் பதில் சொல்லியிருந்தா அது நல்லா இருந்திருக்கலாம். பட் நோட்டீஸ் வந்து அவர் கிடைக்கல, அது அவர் தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா மெயிலெலாம் எல்லோரும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் இவங்க பேங்க் அட்டாச் பண்ணவங்க இன்றைக்கி பண்ணதுக்கு அன்றைக்கே பண்ணிட்டு கூட கூப்பிட்டுருக்கலாம். இந்த பேங்க் அட்டாச் பண்ணால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு உடனே நம்ம அக்கௌண்ட் லாக் ஆகிட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி வேலைங்களாம் கொஞ்சம் கவர்மெண்ட்டை முதலே எடுக்கலாம். அது 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நோட்டீஸ் அனுப்பிச்சு உனக்கு இவ்வளோ பெரிய கோடி நம்மளுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணுமோ அதோட 10 மடங்கு 16 மடங்குலாம் 100 மடங்கு 200 மடங்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் போடுறாங்க. இது ரொம்ப தவறான விஷயம் மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து உடனே ஆக்ஷன் எடுங்க. நீங்கள் லேட் பண்ணி ஃபைல் பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால் லாஸ் பண்ணியிருக்காரு, கணக்காட்டணும் தான், தப்பதில்லை. ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா இவ்வளோ மாதிரி பெரிய லாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணது ரொம்ப நல்லது. முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா நான் பெஸ்ட் அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, இன்கம் டேக்ஸில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணது ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு 1000 2000 உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஆடிட்டரு இல்லை இந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸ்னு நிறைய பேர் இருப்பாங்க, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்கன்னு, அவங்களெல்லாம் பார்த்து யார்ட்டே கேட்டிங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பக்கத்தில் எங்கேயாவது கண்டிப்பாக இருக்கும், எல்லா ஊர்லேயும் இருக்கும். ஜிஎஸ்டி ஆஃபீஸு இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பேன் கார்டு பண்ணி தரதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆஃபீஸில் போய் உங்கள் ஐடியை அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஐடி ஃபைல் பண்ணுற சிஏ இல்லை யார் பக்கத்தில் இருக்க ஆடிட்டர் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. அங்கே போய் 1000 2000 அதிகபட்சம் நீங்கள் இப்போ நம்மளாம் சின்னதாக தான் பண்ணுவோம், 1000 2000 பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை போய் உங்கள் அக்கௌண்ட்ஸை வந்து டேலி பண்ணி அதை இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதான் நான் கொடுக்குற அட்வைஸு. ஸோ நீங்கள் ஃபைல் பண்ணதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. நானே ஒரு தடவை ஃபைல் பண்ணி இங்கே எல்லாத்தையும் காட்டினதுக்கப்புறமே எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 2000 3000 பே பண்ணியிருந்தேன். 100 ரூபாயோ 150 ரூபாய் என்னமோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு இதே ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது தான்.
ரூ. 150 பே பண்ணணும்னு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. திரும்ப அந்த ரூ. 150 நான் இதுக்கு சண்டை போடணும்னு சொல்லிட்டு ரூ. 150 பே பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஃபைல் பண்ணாலுமே நோட்டீஸ் வரும். ஸோ நீங்கள் ஃபைல் பண்ணால் பெரிய நோட்டீஸாக வர வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டில் நம்ம பண்ணுறதுக்கெலாம் பெருசாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 26 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டில் போகும்போது அது கண்டிப்பாக நோட்டீஸ் வர தான் செய்யும். கேள்வி கேட்பாங்க இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. 10 சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்குலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் வரைக்குமே பெருசாக வருமானு தெரியல. பட் இருந்தாலும் என்னென்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ஸ்லாபே 5 லட்சம் வரைக்கும் தான் இருக்குது. நம்ம 3 லட்சம் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உகந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் ஐடி ஃபைல் பண்ணிடுங்க. நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறீங்கன்னா 3 லட்சத்துக்கு கம்மியாக தான் நீங்கள் வருஷத்துக்கு ஏதோ டர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா விட்டுடலாம். அது பெருசாக இருக்காது. அதுமாதிரி இன்னொரு நம்பர் கேட்டிருக்காரு. இதுமாதிரி எனக்கு இன்கம் வந்து 3 லட்சம் வருது. ஒரு டவுட்டு தான் கேட்டிருக்காரு. இன்கம் 3 லட்சம் வருது. அதேமாதிரி எஸ்டிஜி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 2 லட்சம் வருது. ஸோ இப்போ நான் வந்து நியூ ரெஸ்யூம் ஆப்ட் பண்ணால் எனக்கு வந்து 0 டேக்ஸ் தான் வருமா, இல்லை நான் 20% வந்து கிட்டத்தட்ட 40,000 டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஏன் நியூ ரெஸ்யூமில் இப்போ 2 ரெஸ்யூம் இருக்குது. ஓல்டு ரெஸ்யூம் நியூ ரெஸ்யூம்னு, பழசு புதுசுன்னு. புதுசில் போனீங்கன்னா 7 லட்சம் வரைக்கும் கிட்டத்தட்ட டேக்ஸ் பே பண்ணாமல் வராது. பட் அது என்னென்னா முக்கியமாக சேலரி இல்லை பிஸ்னஸ் இந்த மாதிரி இதுக்கு தான் வருது. நீங்கள் இது மாதிரி ஷேர் மார்க்கெட்லேருந்து பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் நீங்கள் இப்போ உங்களுக்கு எந்த இன்கமே இல்லை, ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்கமே இல்லை, மொத்தத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணி இதில் தான் சம்பாதிக்கிறீங்க. 3 லட்சத்துக்குள்ளே நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக டேக்ஸே வராது. 3 லட்சத்தை நீங்கள் தாண்டும் போது தான் டேக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னோட ஐடியா. இது என்னோட கருத்து தான் சொல்கிறேன். நான் எவ்வளோ வெப்சைட்டு கேல்குலேட்டர்லாம் போட்டு பார்த்துட்டேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அதர் இன்கம் இருக்குது. 3 லட்சம் வந்து உங்களுக்கு சேலரியே வருது. அது போக நீங்கள் 2 லட்சம் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த 2 லட்சம் எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 15%, அதை இப்போ 15%, நான் போக 20% ஆக போகுது நெக்ஸ்ட் இயர்லேருந்து. ஸோ 20%ங்கிற மாதிரி உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் வந்து நீங்கள் பெருசாக கழிக்க முடியாது. நீங்கள் வந்து உங்கள் இன்கம் வேணால் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேலரியே இல்லை, உங்களுக்கு எந்த இன்கமும் இல்லை, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோ நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸே வராது. ஏன்னா அது 3 லட்சத்துக்கு குறைவாக தான் இருக்குது அந்த ஸ்லாபை தாண்டும் போது. ஏன்னா 3 லட்சம் நீங்கள் ஆல்ரெடி இன்கம் உங்களுக்கு வந்து சேலரிலேருந்து வருது. ஸோ சேலரி இன்கமே உங்களுக்கு அந்த 3 லட்சத்தை ஃபில் பண்ணிடும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது வரதெல்லாம் எக்ஸ்ட்ரா 2 லட்சம் வரதுங்கிறது எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 20%ங்கிற மாதிரி டேக்ஸ் வரும். பட் 20%க்கு 40,000ங்கிற மாதிரிலாம் வராது. இன்னமும் கொஞ்சம் கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நிறைய மைனஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டேக்ஸ் வரும். பட் 40,000ங்கிற மாதிரி வராதுக்குமா சொல்ல முடியாது. கொஞ்சம் கம்மியாக தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாளோட ஆடிட்டர் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் கொடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் ஆடிட்டர் போகும்போது அவங்க சொல்கிறாங்க இதுமாதிரி ஓல்டு ரெஸ்யூமில் இவ்வளோ டேக்ஸ் வருது, நியூ ரெஸ்யூமில் இவ்வளோ டேக்ஸ் வருதுன்னு ரெண்டுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஸோ நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம அதை ஃபைல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஆடிட்டர் கேன்சல் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்லா தெளிவான பதில் கொடுப்பாங்க. ஸோ 3 லட்சத்தை நீங்கள் தாண்டிங்கனாவே ஐடி ஃபைல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கோங்க. அதேமாதிரி 3 லட்சம் தாண்டினா உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் வரும் மோஸ்ட்லி. இது வந்து நம்ம ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது. இதுவே நீங்கள் தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கிங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 7 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய டேக்ஸும் வராது. அதை நம்ம போட்டு பார்த்தா அதுக்கு தான் இதில் வந்து ஃப்ளாட்டாக வச்சுருக்காங்க 20%, 10%. முடிஞ்சால் நீங்கள் லாங் டைம் பண்ணுங்கள், அது ரொம்ப பெஸ்ட்டு. நான் எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா லாங் டைமில் வருஷத்துக்கு 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. நீங்கள் அதனால் அந்த 1,20,000 வருஷம் புக் பண்ணிங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நான் கொடுக்குற பெஸ்ட்டான ஐடியா. மற்றபடி ஷார்ட் டைம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணணும். லாஸ்ட் இயர் நானே பே பண்ணேன். எனக்கே பெரிய இன்கம் கிடையாது. பட் என்னோட சேலரியே 3 லட்சத்தை தாண்டிடும். அதுக்கப்புறம் போன வருஷம் ஷார்ட் டைம்லேயே நான் 3 லட்சம் 2 லட்சம் என்னமோ சம்பாதிச்சேன். ஸோ கிட்டத்தட்ட 30,000லேருந்து 40,000 வரைக்கும் நான் டேக்ஸ் பே பண்ணேன் போன வருஷத்தில். ஸோ அதனால் கண்டிப்பாக டேக்ஸ் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அது நியூ ரெஸ்யூமாக இருக்கட்டும் இல்லை ஓல்டு ரெஸ்யூமாக இருக்கும், அது கண்டிப்பாக வரும். சேலரி இன்கம் பிஸ்னஸ் இன்கம்க்கு தான் உங்களுக்கு வந்து நியூ ரெஸ்யூம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். 7 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் வராது. பட் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வர இன்கம்க்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக டேக்ஸ் வரும். அது நீங்கள் 3 லட்சத்தை தாண்டும் போது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல டேக்ஸ் ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோட கருத்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுங்கள், அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 3 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் பெருசாக தேவையில்லை. பட் 3 லட்சத்துக்கு மேலே இருக்கும்போது கண்டிப்பாக தேவை. நீங்கள் கூட அங்கே பார்க்கலாம். இங்கே நம்ம ஓல்டு ரெஸ்யூமில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட 3 லட்சம் வரைக்கும் ஓல்டு ரெஸ்யூமே நியூ ரெஸ்யூமே ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் எந்த டேக்ஸுமே வரதில்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் வருது. இது வந்து நார்மல் இன்கம், நார்மல் சேலரி இல்லை பிஸ்னஸ் இன்கம்க்கு. நம்ம வந்து எஸ்டிஜி இந்த மாதிரி எல்டிஜி வரும்போது அதுக்கு ஃப்ளாட்டாக 20% எஸ்டிஜி, 0.5% வந்து எல்டிஜி. இது நம்ம கட்டி தான் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த 3 லட்சத்தை தாண்டும் போது தான் உங்களுக்கு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இல்லைன்னா உங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் எந்த ஒரு டேக்ஸுமே வராது. ஸோ இது கரெக்டாக கொஞ்சம் அதிகமாக தான் பேசியிருப்பேன். நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். ஸோ சாரி. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.